எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைகுலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்டு இறைகுலம் வளர்ப்போம். இறைகுலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக எங்கள் சகல வேண்டுதல்களையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைப்போம். தொலைக்காட்சியினூடாகவும் இணைய வழியூடாகவும் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவருக்கு அவர்கள் வேண்டுதல் நிறைவேறவும், முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாடணும் அவர்கள் நினைத்து மன்றாடும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்குங்கள் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கேற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உன் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்த கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 15 மற்றும் 24 முதல் 28 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கின்றார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது.
இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கின்றது. அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்துக்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கின்றார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் எனில் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகின்றது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பல்லவி 1a. உங்கள் பல்லவியாக அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேற்றுங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். Alleluia.
நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 3 திருவசனங்கள் 22 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பேல்சபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமை வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராகவே தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராவது கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் இக்காலத்துக்கு மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்துக்கு ஆளாவர். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீயாவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இயேசுவோடு வாதாடும் மறைநூல் அறிஞர்கள் ஒரு புதிய யுக்தியை பாவிக்கின்றார்கள். இயேசுவை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இயேசுவை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய யுக்தி. அதாவது பாருங்கள், நாங்கள் அன்றாட வாழ்வில் நிறைய இடங்கள் இந்த விஷயத்தை பார்க்குறோம். இப்போ ஒரு ஆளுக்கு, ஒரு மனிதருக்கு இன்னொருவரை பிடிக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய பேருக்கு ஏதாவது பங்கம் விளைவிப்பார்கள், இல்லாட்டி அது கெட்ட பேரை உண்டாக்குவார்கள். இப்போ நான் சொல்லுவோம், ஒரு ஆள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்ன செய்வார்? அந்த பேரை நாசம் செய்ய ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்கள் வாழ்வை இல்லாமல் செய்கிறதுக்கான முழு முயற்சிகளையும் எடுப்பார்கள். அவர்களுடைய வாழ்வு முழுதாக நாசமாக விட வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது சரி உண்மையாகவே இருக்காது. அது வதந்திகளை கிளப்பி என்ன செய்வார்கள்? அந்த பேரையே இல்லாமல் செய்வார்கள். அவர்களுக்கு என்ன முடிந்ததோ அதை அந்த ஒரு மனிதன் மேலே போய்கொண்டிருக்கிறான், நல்ல வடிவாக செய்து கொண்டிருக்கான், அவனுடைய பேர் கெட என்னமாய் செய்யலுமோ அதெல்லாம் செய்து அவர்களை நாசமாக பார்ப்பார்கள். இதுவே தான் இங்கே நாங்கள் பார்த்தால் இவர்களால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு என்ன வாயில வருதோ அதை சொல்லியாவது இந்த இயேசுவின் பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். இவனுக்கு இயேசுவை பார்த்து இவருக்கு பேல்சபூல் பிடித்திருக்கின்றன்னு சொல்கிறார்கள். அதோடு பேய்களின் தலைவனை கொண்டே இவர் பேய்களை ஓட்டுகிறான் என்று அவர்கள் பொய்ப்பழி சுமத்துகிறார்கள். எனவே இயேசு இவர்களுடைய எண்ணங்களை அறிந்திருந்திருக்கின்றார். அப்போ சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்வில் அதே அவன் நல்லது செய்கிற ஒருவன் அவனுடைய வாழ்வுக்குள்ள இருக்கிறது நல்லதுகளை கொண்டே அவனை அழிக்க முடியாது, கெட்டதாகத்தான் அழிக்கலாம். இப்போ சாத்தான் சாத்தானை அழிக்காது ஒரு நாளும். சாத்தானுடைய சிந்தனைகள் அழிவைத்தான் கொண்டு போகின்றது. அப்போ சாத்தான் இன்னொரு சாத்தானை போய் அழிக்காது. அது பிழையான கருத்தாக இயேசு முன்வைக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்வில் நாங்கள் எடுத்து பார்த்தா, இப்போ ஒரு மனிதன் தன்னை நல்லவர் ஒருவர் இருக்கிறார், அந்த நல்லவர் போய் கெடுக்க மாட்டார். ஒரு கெட்டவன் தான் அவருடைய வாழ்வை கெடுப்பவராக இருப்பார். எனவே இயேசு சொல்லுகிறார், சாத்தானை போயிட்டு எப்படி விரட்ட முடியும்? நான் இப்போ இயேசு எனக்குள்ள சாத்தானன் தான்,
நான் சாத்தானை ஏன் நான் விரட்ட வேண்டும் என்றால் அது என்னோடு தான் இருக்கின்றது. நாங்கள் 2 பேரும் உடந்தையாக இருக்கிறோம். எனவே அவர்கள் எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி அவருடைய பேரை கெடுக்க, அவர் செய்யும் போதனைகளுக்கு ஏதாவது சொல்லி முட்டுக்கட்டையாக மாறுகின்றார்கள். எனவே இங்கே நாங்கள் பார்த்தால் தொடர்ந்து இயேசு சொல்லுகின்றார், இப்போ தனக்கு எதிராக வரும் அந்த சாத்தானுக்கு எதிராக வந்து சாத்தானு இது வந்தால் அந்த அந்த வீடு பிளவுபட்டு போயிடும். அவங்க செய்கிறது ஒன்றுமே சரியாகாது. எனவே சாத்தான் ஒரு நாளும் சாத்தானுக்கு எதிராக போகுது. சாத்தான் என்ன செய்ய நல்லதுக்கு எதிராக தான் போகும், கெட்டதுக்கு எதிராக போகாது. எனவே யாரெல்லாம் நல்லது செய்கிறார்களோ அவர்களை கெட்ட வழிக்கு கொண்டு போகும், அவர்களுடைய வாழ்வையை அழிக்கிறதுக்கு தான் போகும். எனவே கெட்ட எண்ணங்களை உருவாக்க சாத்தான் எல்லா விடயங்களையும் செய்யும். நல்லவர்களுடைய மனதை கெடுக்கத்தான் பார்க்கும் மொழிய அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்காது. அவர்களுக்கு இருக்கிற தீய எண்ணங்களையும் நாட்டங்களையும் அவர்கள் வாழ்வில் விதைப்பவராக இருக்கின்றார். எனவே இங்கே இவர்கள் சொல்லுகின்றார்கள், சாத்தானே அழிக்கின்றது என்று. அது பிழை என்று இயேசு அழகாக எடுத்து காட்டுகின்றார் இன்றைய வாசகத்தில். அதோடு சொல்லுகின்றார், தூயாவியாரை பழித்து இருப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அதாவது திருச்சபையில் நாங்கள் சொல்லுவோம், தூய ஆவியாருக்கு எதிராக நாங்கள் இழைக்கும் ஒரு பாவமும் ஒருபோதும் மன்னிக்கப்படாது. அன்பார்ந்தவர்களே, எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனால் தூய ஆவியாருக்கு எதிராக நாங்கள் செய்யும் எந்த பாவமும் என்னாலும் மன்னிக்கவே படாது என்று எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. வாழ்வில் நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக இந்த இப்போ இயேசுவுக்கு எதிராக பொய் சான்று சொல்கிற மாதிரி மாறுற நேரம் அது மன்னிக்கப்படாத பாவமாக மாறுது. என்றால் ஒரு நல்லவர் மேலே நாங்கள் பொய் பழி சுமத்தி கொண்டே இருக்க போனால் கடைசி மட்டுக்கும் அது என்னையே வந்து சேரும். என்னுடைய வாழ்வு அழிவுக்குத்தான் போகும் வழியே நல்லதுக்கு போகாது. நிறைய பேர் வாழ்வு நாங்கள் பார்த்தா தங்களுடைய நலனுக்காக இன்னொருவருடைய பேரை கெடுத்து குட்டிச்சோறாக்குகின்றார். அவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று ஒரு நல்ல மனிதன், ஒரு புனிதமான மனிதனுடைய வாழ்வுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் குலைத்து அவர்கள் செய்த அனைத்தையும் நாசமாக்கினார். பல பேர் இந்த சமுதாயத்தில் வாழுகின்றார்கள், பல இடங்களில் காண கிடக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் குடும்பங்களில் இருக்கும் சகோதரர்களுக்கு எதிராக, உறவினர்களுக்கு எதிராக, நண்பர்களுக்கு எதிராக இந்த உடந்தைகளில் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் மனதில் இப்போ எனக்கு கிடைக்காதது ஒன்றும் அவனுக்கு கிடைக்கக்கூடாது, அவன்ட வாழ்வில் இருக்கும் எல்லாம் அழிவுக்கு வர வேண்டும் என்ற நிறைய ஆசையோடு வாழுகின்ற அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இன்னொரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்வு நல்லா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வை அழிக்கின்றோம் என்றால் என்னுடைய வாழ்வும் நல்லாகவே இருக்காது. கடைசி மட்டுக்கும் அந்த வாழ்வு துயரமும் துன்பமும் நிறைந்த ஒரு இருள் சூழ்ந்த சாத்தானை கொண்ட வாழ்க்கையாக மாறிவிடும். எனவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதனுடைய பேரை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வாழணும். அது ஜேசுவோட வாழ்வில் ஜேசு நிறைய இடங்கள் அனுபவிக்கிறார் இதை. எனவே அவர் எவ்வளவு நல்லது செய்ய துணிந்தாலும் அவருக்கு எதிராக வர்ற வன்முறைகளும் பழிப்புகளும் பிரச்சனைகளும் அவர் எதிர்த்து கொண்டே இருக்கின்றார். எனவே எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் கற்றுத்தருகிறார், இதுகளுக்கு துணியாக நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அதோடு இதை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் துணியக்கூடாது என்பதையும் ஆண்டவர் ஜேசு உறுதிப்படுத்துகிறேன், எங்களுக்கு சொல்லித் தருகிறேன். எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்வில் இந்த நல்லெண்ணங்களோடு வாழ, நல்லவர்களாக வாழ, மற்றவர்களுக்கு நல்லவையே எண்ணுபவர்களாக மாற வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உமது திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தம் பணியை நல்ல முறையில் செய்ய தேவையான உடல் உள ஆன்ம நலன்களால் அவர்களை நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, இன்றைய உலகில் பட்டம், பதவி, புகழ் என்பவற்றுக்காக ஒருவரை ஒருவர் மறுத்து சுயநல போக்கால் வாழும் ஒவ்வொருவரையும் நேர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் அனைவரும் உண்மை, நேர்மை, பிறரன்பு போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டு
தகுந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, இன்றைய இத்திருப்பலியில் இணைய வழியாகவும் தொலைக்காட்சியாகவும் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களது குடும்பங்களையும் தொழில் வளங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு சிறப்பான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் பரமனே இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் சுயநலத்தில் மூழ்கிடாது நாட்டு மக்களின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைதியாக மக்கள் வாழ நல்ல முறையில் அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மௌனமாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாங்கள் மன்றாடுவோம். பெரம்பொருளே இறைவா, எங்கள் தேவைகளை அறிந்தவர் நீர். எங்கள் மனத்தில் இருக்கும் அனைத்து தேவைகளையும் நீர் நன்றாக புரிந்திருக்கின்றீர். அந்த அனைத்து தேவைகளும் பாதம் வைத்து மன்றாடுகின்றோம். இந்த பலியிலே சேர்ந்து இந்த பலியிலே ஒன்றாக செபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்வை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இனிதாய் என்னை மாற்றிடுவாய் இறையே, இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இறைவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உலை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதா. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதா. இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மீதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விரலங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தலும் நோக்குணர்ந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: முன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால்
வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் அது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. உன் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வினில் சேரும் அம்மா. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.